ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கராட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து பாவக்காய் ஃப்ரை பார்க்கலாங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி பாவக்காய் குட்டி குட்டியில் தான் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். பெருசு பாவக்காயில் கூட செய்யலாம் நீங்கள், ஆனால் அது அவ்வளோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா இதாகுது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு லைட்டாக கொஞ்சம் சீவிட்டேன். மேலே இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி போட்டு, இங்கே பாருங்கள், உள்ளே இருக்கிறதெல்லாம் விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து எல்லாரும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், லைட்டாக தாங்க சீவணும், ஜாஸ்தியாக சீவக்கூடாது, அப்புறம் இதாகாது. கொஞ்சமாக தண்ணி போட்டு உப்பு போட்டு நாங்கள் ஒரு கொதி வரைக்கும் நாங்கள் வேக வச்சுக்கலாம். இது கொஞ்சமாக உப்பு போடலாம். பாருங்கள், கொஞ்சமாக உப்பு போட்டு இது பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வரட்டும். சும்மா ரொம்பவும் வேகக்கூடாது, சும்மா ஒரு இது வரைக்கும் தான் உப்பு போட்டு தாங்க வேக வைக்கணும். இது 2 கொதி வரட்டும், இறக்கிடலாம் நாங்கள். இப்போ வந்து உள்ளே போடுறதுக்கு மசாலா ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இப்போ வந்து கடாய் வச்சுருக்குறேன், கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுருக்குறேன். அப்புறம் இங்கே பாருங்கள், 2 வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி அப்படியே இதில் போட்டுக்கலாம். பிஸ்மில்லா. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா அதுலேயும் உப்பு இருக்குது. இதில் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, உப்பு ஜாஸ்தி ஆகிடும். நான் கொஞ்சம் தான் போட்டுருக்குறேன் உப்பு. இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டோம், நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டோம். பார்க்கலாம், மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும், பார்க்கலாம். இது பாருங்கள், பாவக்காய் போதும், 2 கொதி வந்துச்சு. ஆஃப் பண்ணினேன். நாங்கள் ஆஃப் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ட்ரையில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா தண்ணி எல்லாம் வற்றி வரட்டும், அதில் ஆறட்டும். இது பாருங்கள், நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்துச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா, ஜீரகத்தூள் இது போட்டு, இதில் வந்து உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இருந்தால் கொஞ்சம் போடுங்க. அப்படியே இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நாங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நாங்கள் இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நாங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இது ஆறின பிறகு அதில் ஸ்டஃப் பண்ணி நாங்கள் வந்து எண்ணெயில் லைட்டாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இது ஆறிச்சு. இதுவும் மசாலா கூட நல்லா ஆறிச்சு. இந்த இதில் வந்து நாங்கள் மசாலா போட்டுக்கலாம். இல்லை, நல்லா போட்டு எல்லா இதுலேயும் பாவக்காயிலையும் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மசாலா போட்டு அப்படியே வச்சுக்கோங்க. பாதி பேர் வந்து இதுலேயே நூல் கட்டுவாங்க. இது மேலேயே நான் நூலெல்லாம் கட்ட மாட்டேங்க, அப்படியே வந்து ஃப்ரை பண்ணுவேன். பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதையெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துலேயும் இந்த மாதிரி போட்டு கரெக்டாக வந்துச்சு. எனக்கு இன்னும் அதிகமாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே கடையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் நாங்கள். பாருங்க, கொஞ்சம் தான் எண்ணெய் போட்டேன் நான், ஜாஸ்தி போடல. இதுலேயே நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் இந்த இது வந்து அப்படியே வந்து மசாலாவோட இப்படி வச்சுடுங்க. வச்சு நல்லா ஸ்லோலியே வச்சுடுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சுடுங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா. பாதி பேர் நூல் கட்டுவாங்க, அது கீழே வந்து விழாமல் இருக்கிறதுக்கு ஸ்டெப்பு. நான் அப்படியே ஸ்லோலியே வச்சு இது பண்ணுவேன். இது அப்படியே இது மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் ஆகட்டும், பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்படி ஃப்ரையாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி 5 நிமிஷம் ஸ்லோலியே வைக்கணுங்க. ஜாஸ்தி வச்சா ரொம்ப வந்து தீஞ்சிடும், அப்புறம் வந்து உள்ளே வேகாது. அதனால தான் ஸ்லோவில் வச்சு செஞ்சால் அப்படியே சாஃப்டாக கூட இருக்கும். இது மாதிரி திருப்பிடுங்க. இதுவும் இதில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே நான் கொஞ்சம் தான் எண்ணெய் போட்டேன், எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு பாருங்கள். நல்லா திருப்பி வச்சுட்டு இதே மாதிரி கொஞ்சம் கூட ஸ்டஃப்பு வெளியே வந்துச்சான்னு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. இது 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஆஃப் பண்ணி
நாங்கள் எடுத்துக்கலாம். சூப்பரான பாவக்காய் வறுவல் ரெடி. பாருங்க, சூப்பரான பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் லைக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.